தொடக்க உரையினை நிகழ்த்திய இந்திரா நந்தடி சில்வா தோழர் சகோதரர் அவர்களுக்கும், பின்னால் உரை நிகழ்த்த இருக்கின்ற தக்ஷீலா சுவர்ணமாலி சகோதரி அவர்களுக்கும், தோழர் மார்க்ஸ் பிரபாகர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த உரையாடலினுடைய முக்கியத்துவத்தை கருதி இங்கு சபையில் அமர்ந்திருக்கின்ற சிங்கள தோழர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் அழைத்து கொண்டு, முக்கியமாக இந்த நூல் வெளியீட்டில் இடம்பெறுகின்ற ஒரு இலக்கிய உரையாடலில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வரையறை, தலைப்பின் வரையறை மலையக இலக்கியங்களில் மலையக தேசியம் குறித்த பதிவுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதாகும். சிங்கள சகோதரர்கள் இருக்கின்ற இந்த அவையிலே இந்த உரையினுடைய சுருக்கத்தையாவது நீங்கள் சிங்கள மொழியிலும் மொழிபெயர்ப்பு செய்தால் அது மிகுந்த பிரயோசனமாக இருக்கும் என்று வினயமாக கேட்டுக்கொள்வதோடு, இந்த உரை நீண்ட உரையாக இல்லாவிட்டாலும் கூட சில முக்கியமான கருத்துக்களை சொல்வதாக இந்த உரையை நான் அமைத்திருக்கின்றேன். இந்த இனம் தேசிய அடையாளம், தேசிய இன அடையாளம் குறித்து சமகாலத்தில் இலங்கை மட்டுமல்லாது உலக நாடுகளிலும் பேசப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் மலையக 200 வருடங்களை கடந்த வரலாற்றை கொண்டிருக்கின்ற மலையக தமிழ் சமூகத்தினுடைய தேசிய இன அடையாளங்களை இந்த இலக்கியங்கள் எவ்வாறு பதிவு செய்து வந்திருக்கின்றன என்பது இங்கு முக்கியமாக எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாகும். ஏறத்தாழ 200 வருட வரலாற்றை கொண்டிருந்தாலும் கூட இந்த மக்களுடைய எழுத்துக்கள் அல்லது மக்கள் சார்ந்த எழுத்துக்கள், கவிதைகள், குறிப்பாக கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் போன்ற எழுத்துக்களின் ஊடாக அவர்களுடைய தேசிய இன உணர்வுகள், தேசிய இன அடையாளங்கள் குறித்து சரளமாக பதிவு செய்யப்பட்டு வந்துள்ளன. நான் நினைக்கின்றேன் ஏனைய வேறு பதிவுகளை விட, வேறு செயற்பாடுகளை விட இலக்கியங்களை இதனுடைய முதலாவது ஆதாரங்களாக அமைகின்றன என்பது இங்கு கவனம் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. உலகில் உள்ள ஒவ்வொரு இனமும் தங்களது தேசிய உணர்வு, தேசிய இன அடையாளத்தை உறுதிப்படுத்தும் எழுத்துக்களை பதிவு செய்தே வந்திருக்கின்றன. இவற்றில் பெருந்தேசியங்களை விட குறுந்தேசிய அல்லது சிறுபான்மை தேசிய இனங்கள் தமது அடையாளங்களை எடுத்துரைப்பது கவனத்துக்குரிய விடயமாக அமைகிறது. குறிப்பாக பாலஸ்தீனம், குர்திஷ், அயர்லாந்து போன்றவற்றை இதற்கு உதாரணங்களாக கொள்ளலாம். இதற்கு நிகராக மலையக தமிழர்களது தேசியம் பற்றிய செயற்பாடுகளை நாம் இங்கு கொள்ள முடியும். தேசிய இனக்குழுக்கள் தங்களது தேசிய இன அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு நிலம், மொழி, பண்பாடு, வரலாறு போன்ற கூறுகளை முக்கியமாக ஒரு விடயப்பொருளாக எடுத்திருந்தாலும் கூட மலையக இலக்கியங்களில் இங்கு ஒருமுக, அதாவது தேசிய அடையாளத்தை காண முடியாது. பல்வேறு வகையில் அல்லது அது பல்வேறு கூறுகளை கொண்டதாகவே அமைந்திருக்கிறது. முக்கியமாக இங்கு அவர்கள் 100 வருடங்கள் ஆன பின்னர் அவருடைய முதலாவது இலக்கிய பதிவாக இருக்கின்ற இந்த நாட்டார் பாடல்களை எடுத்து நோக்குகின்ற பொழுது, உதாரணத்துக்கு நான் இங்கு ஒரு நாட்டார் பாடலையும் சொல்லி காட்டலாம், பாடி காட்ட முடியாவிட்டாலும். ஏத்தமடி பெத்துராசி, இறக்கமடி ராசா தோட்டம், தூரமடி தொங்க தோட்டம், தொடர்ந்து வாடி நடந்து போகும் என்ற ஒரு நாட்டார் பாடல். இந்த நாட்டார் பாடல் தமிழகத்தில் அவர்கள் பாடிய பாடலை மாற்றி இங்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். இங்கு உள்ள சூழலை மாற்றி பாடுவது என்பது, அதே பாடலை பாடியிருக்கலாம், ஆனால் இங்குள்ள சூழலை மாற்றி பாடுவது என்பது, இந்த சூழலை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அல்லது இந்த நிலவியலை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். நிலவியலுக்கும் அவர்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு அங்கே உருவாகி வருகிறது. அந்த உள்ளுணர்வின் காரணமாகவே அந்த நாட்டார் பாடலை மாற்றி அவர்கள் பாடுகிறார்கள். இதிலிருந்தே அவர்களுடைய தேசிய உணர்வு குறித்த சிந்தனைகள் முளைவிடத் தொடங்குகின்றன. நிலவியல் சூழலை புரிந்து கொண்டு அதனை பின்பற்றி பாடும்போது இந்த மண்ணுடனான பிணைப்புடனேயே அவர்கள் அந்த பாடலை பாடுகிறார்கள். அதே நேரத்தில் முக்கியமாக இந்த ஒருமுகமாக மலையக தேசிய உணர்வுகளை இலக்கியங்களில் காண முடியாவிட்டாலும், குறிப்பாக மலையக இலக்கிய
இலக்கியத்தினுடைய தொடக்க கர்த்தாக்களாக நாங்கள் குறிப்பிடுகின்ற மீனாட்சி நடேசையருடைய காலத்திலிருந்து இன்று வரையும் இந்த இலக்கியங்களில் தேசிய உணர்வு குறித்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதில் முக்கியமான ஒரு விடை 50களில் ஏற்பட்ட எழுச்சியும் இலக்கிய வெளிப்பாடுகளும். இதில் அவர்களுடைய தேசிய உணர்வை ஒரு சீரிய நிலையில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நாம் முக்கியமாக இந்த 50களை இலங்கையினுடைய முழு வரலாற்றிலும் கவனம் கொள்ளுகின்ற பொழுது, இலங்கை சுதந்திரத்துக்கு பின்னர் சிங்கள மக்களிடம் வெளிப்பட்ட தேசிய அல்லது தேச விடுதலை உணர்வு மலையக தமிழர்களிடம் இருந்ததா என்பது இங்கு முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதாவது பிரித்தானிய காலனித்துவத்திடமிருந்து நாங்கள் 48ஆம் ஆண்டு விடுதலை பெறுகின்றோம். இலங்கை வாழ் அனைத்து சமூகமும் விடுதலை பெற்றாலும் கூட இந்த சிங்கள மக்களிடம் ஒரு தேச விடுதலை உணர்வு வருகின்றது. இதே விடுதலை உணர்வு மலையக தமிழரிடம் வந்ததா என்பது இங்கு முக்கியமான ஒரு கேள்வியாக நான் இந்த இடத்தில் முன்வைக்கின்றேன். ஏனென்றால் அந்த காலப்பகுதியில் அவர் இரட்டை அடையாளங்களை கொண்டிருக்கிறார். முதலாவது இந்திய அடையாளம், இரண்டாவது இலங்கையில் பெருந்தேசிய ஒடுக்குமுறையினுடைய ஆரம்ப 2 காலகட்டங்கள். முக்கியமாக இந்திய அடையாளம் வருகின்றது, இந்திய அடையாளம் அவர்களை பற்றி பிணைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் இலங்கையில் பெருந்தேசிய ஒடுக்குமுறையினுடைய ஆரம்ப காலமாகவும் இந்த 50களை நாம் இலங்கையினுடைய வரலாற்றில் கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து வருகின்ற பிரஜா உரிமை சட்டம், தனி சிங்கள சட்டம் போன்ற காரணிகள் இந்த மக்களை மேலும் மேலும் ஒரு ஒடுக்குமுறைக்கு தள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அதாவது சிங்கள தேசத்தவர்களால் அரவணைக்க முடியாத அல்லது அரவணைக்கப்படாத ஒரு இனக்குழுமமாக வாழும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் 50களில். ஆக இந்த 50களில் இவர்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது இருபுறம், அதாவது இந்தியா அரசும் சரி, இந்தியாவும் இலங்கையில் இருக்கின்ற தேசிய இனமும் சரி, பெருந்தேசிய இனமும் சரி, கண்டுகொள்ளப்படாத ஒரு இனக்குழுமமாக அவர்கள் அந்த காலகட்டத்தில் நிலை கொள்கிறார்கள். இதனை வெளிப்படுத்தக்கூடிய சிறுகதைகள் முக்கியமாக NSM ராமையா, சி வேலுப்பிள்ளை, மூசி போன்றவர்களுடைய சிறுகதைகள் இந்த காலகட்டத்தில் எழுகின்றது. அதனுடைய உதாரணங்களையும் குறிப்பிடலாம். அதே நேரத்தில் வீதி பாடகர்கள் மலையகத்தில் உருவாகின்றார்கள். இந்த 50கள் 60களில் இந்த 2 தரப்பினரும் ஒரு சாரார் புனைவு சார்ந்த இலக்கியவாதிகளாக பரிணமிக்கிறார்கள். இன்னொரு வகையினர் வீதி பாடகர்களாக சாதாரண பாமர மக்களுடைய நிலைப்பாடுகளை எடுத்து நேரடியாக பாடுகின்ற ஒரு மரபை பின்பற்றி வருகிறார். இந்த 2 நிலைப்பாடுகளும் அல்லது 2 செயற்பாடுகளும் இந்த காலத்தில் தேசிய இன அடையாளத்தை அல்லது ஒடுக்கப்பட்டோருடைய குரலாக இருந்து பாடுகின்றமை ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. இதுதான் மலையக இலக்கியத்தினுடைய ஒரு வீரார்ந்த எழுச்சி இடம்பெறுகின்ற ஒரு காலம். அதாவது 50, 60கள் தான் ஒரு வீரார்ந்த எழுச்சி இடம்பெறுகின்ற ஒரு காலமாக நாம் கொள்ளலாம். முக்கியமாக இந்த ஒரு கூடை கொழுந்து பேப்பர் பிரஜைகள் என்ற ஒரு கதை மூன சிவலிங்கம் எழுதுகிறார். நான் நனைந்த பிரஜை, கிழிந்த பிரஜை, இந்த நாட்டில் ஒரு இலங்கை பிரஜையா இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை அந்த கதை நூடாக அவர் கொண்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து வருகின்ற சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம், அதன் விளைவுகளில் ஏற்படுகின்ற அதாவது தேசிய இனமாக எழுச்சி பெறுகின்ற பொழுது விழுகின்ற பெரும் அடியாக மலைய மக்கள் மீது இந்த சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம் இடம்பெறுகிறது. தேசிய இனமாக எழுச்சி பெற்று வந்த மலைய மக்கள் அந்த காலகட்டத்தில் சிதைக்கப்படுகிறார்கள். பின்னால் இதனை சிதைக்கப்பட்ட மலையக தமிழர் என்று குறிப்பிடுவதற்கும் இந்த செயற்பாடு ஒரு காரணமாக அமைகிறது. ஆக இந்த சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம் வந்தவுடன் இலங்கையில் வாழுகின்ற மலைய தமிழர் 2ஆக பிரிகின்றார்கள். ஒரு சாரார் தாயகத்தை நோக்கி போகிறார்கள், இன்னொரு சாரார் இங்கு வாழுகின்றார்கள். இந்த 2 தரப்பினரிலும் தேசிய உணர்வு குறித்து அதிகமாக ரொம்ப சீரியஸாக எழுதியவர்கள் தாயகம் திரும்பிய, இந்தியாவுக்கு திரும்பிய எழுத்தாளர்கள் தான். அவர்கள் தான் இந்த மண்ணுடனான ஒரு உறவை, இங்கு வாழ்ந்த உணர்வை,
150 வருட காலமாக இங்கு அவர் 120 வருட காலமாக அனுபவித்த இந்த மண்ணை, நீரை, சூழலை நேசித்த அந்த உணர்ச்சி மிக்க உணர்வுகளை அவருடைய கவிதை வாயிலாக அல்லது படைப்புகள் வாயிலாக வெளிப்படுத்துகிறார்கள். அங்கிருந்து குறிப்பாக அவர்களில் சி. பன்னீர்செல்வம், அரு சிவானந்தன், மூசி கந்தையா, தமிழகன் போன்றவர்களுடைய படைப்புகள் மிகவும் கவன ஈர்ப்பு பெறுவனவாக அண்மை காலத்திலும் அமைவதை காணலாம். அதே வேளையில் மலையக இலக்கியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவ்வாறான இந்த போக்கு இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கருத்து நிலையையும் அது பெற்று வந்திருக்கிறதை அண்மை கால ஆய்வுகளின் ஊடாக அறிய முடிகிறது. குறிப்பாக இங்கு முக்கியமாக ஒரு கருத்து நிலை அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து வேரூன்றி இருக்கின்றது. அதுதான் தொழிற்சங்க கருத்து நிலை, ட்ரேட் யூனியன் ஐடியாலஜி ஃபார் ட்ரேட் யூனியன். அதாவது தொழிற்சங்க கருத்து நிலை என்ற ஒரு கருத்து நிலை அவருடைய வரலாற்றில் பதிவாக அல்லது நிலை கொள்கிறது. முக்கியமாக இந்த தொழிற்சங்கத்தை ஸ்தாபித்தல், தொழிலாளர் பிரச்சனைகளை, தொழிலாளர் போராட்டங்களை நடத்துதல், தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னிறுத்துவதனூடாக இந்த மக்களுடைய விடுதலையை எதிர்பார்த்து அல்லது அதை அடைவதற்கு முன்னோட்டமாக செயற்படுதல், இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாமே இந்த தொழிற்சங்க கருத்து நிலை உருவாக்கத்தின் பின்னரே மேலெழும்புகிறது. முக்கியமாக 1920கள் தொடங்கும் 2000 வரைக்கும் நான் நினைக்கின்றேன் 80 ஆண்டுகள் இந்த தொழிற்சங்க கருத்து நிலை அவருடைய வாழ்வியல், இலக்கியங்கள், அரசியல் எல்லா விடயங்களிலும் செல்வாக்கு செலுத்தி வந்திருக்கின்றன. அதாவது தேசிய விடுதலையை நோக்கிய பயணத்தில் தொழிற்சங்க கருத்து நிலை ஒரு கூறாகவே கொள்ள முடிகிறது. எல்லா தேசிய இனமாக இருக்கலாம் அல்லது உலகத்தில் இருக்கின்ற எல்லா தேசிய இனங்களிலும் இந்த தொழிற்சங்க உருவாக்கம் என்பது ஒரு பிரதான கூறாகவே தேசிய எழுச்சியில் காண முடிகிறது. இந்த தொழிற்சங்க கருத்து நிலை ஒரு கூறாக இருந்தால், குறிப்பாக 80 ஆண்டுகள் மிக தீவிரமாக இந்த தொழிற்சங்க இயக்கங்கள், போராட்டங்கள் என்பவை செயற்பட்டிருந்தாலும் கூட 80 ஆண்டுகளின் பின்னர் மலையக சமூகம் ஒரு தேசிய இனமாக உருவாக்க பெறவில்லை என்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதாவது தொழிற்சங்கமாக செயற்பட்டிருந்தாலும் அல்லது அதில் இணைந்து ஒரு சீரியஸான ஒரு போராட்டங்களை, செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட ஒரு தேசிய இனமாக உருவாக்க பெற முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதனை கேள்வி எழுப்புகின்ற படைப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக 80-90களில் வந்திருக்கின்ற கவிதைகள். சூனா முரளிதரனுடைய கவிதை சங்கங்களுக்காக செத்தோம், இனி எங்களுக்காக சாவோம் என்று ஒரு கவிதை குறிப்பிடுகின்றது. தொழிற்சங்கத்தினுடைய ஏமாற்றங்களை இது வெளிப்படுத்துகிறது. குருதிமலை, கவ்வாத்து, லயத்து சிறை போன்ற நாவல்களிலும் இந்த தொழிற்சங்க போராட்டங்களும் இந்த தொழிற்சங்கங்கள் எவ்வாறு அரசியல் கட்சிகளாக மாறுகின்றன என்பதை இந்த நாவல்கள் மிக சிறப்பாக பதிவு செய்கின்றன. அதுபோல மூசியினுடைய பிற்பட்ட கால கதைகள் கூட தொழிற்சங்கங்களை விமர்சனம் செய்வதாக, அவருடைய செயற்பாடுகளை விமர்சனம் செய்வதாக அமைகின்றன. ஆக இந்த தொழிற்சங்க 80 வருட கால தொழிற்சங்க செயற்பாடுகளை இந்த இலக்கியங்கள் ஊடாக ஒரு மதிப்பீட்டுக்கு உட்படுத்துகின்ற பொழுது அவை என்ன செய்திருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது இம்மக்களை ஒரு தளம்பல் அடையாத நிலையில் வைத்திருக்கும் ஒரு கருவியாகவே அவை பாவிக்கப்பட்டு வந்திருக்கின்றன இந்த தொழிற்சங்கங்கள். இவ்வாறுதான் அதனை குறித்த ஒரு விமர்சனமாக முன்வைக்க முடியும். இவ்வாறு இந்த இலக்கியங்கள், கவிதைகள், சிறுகதை வாயிலாக நாங்கள் பார்த்து வருகின்ற பொழுது இந்த 2000க்கு பின்னர் எழுதப்பட்டு வருகின்ற படைப்புகளில் இந்த தேசியம் குறித்து பல்வேறு வகையான எழுத்துருக்கள் வந்திருந்த பொழுதும் அதிகமாக அவை பேசுபவை நிலம் பற்றியவையாக இருக்கின்றன. பேசுகின்ற நிலம், மொழி, பண்பாடு என்பவற்றில் அதிகமாக பேசுபவை நிலத்தை தான் அவர்கள் அதிகமாக பேசும். நிலம் இல்லை, காணி இல்லை, வீடு இல்லை என்ற பிரச்சனைகள் தான் இந்த படைப்புகளில் அதிகமாக வருகின்றன. இப்போது புதிதாக இந்த சூழல் தேசியம் என்ற ஒரு விடயத்தையும் இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்கின்றார்கள். குறிப்பாக மலையக இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு அண்மையில் வெளிவந்திருக்கின்ற சிங்கமலை, பஞ்சம் பிழைக்க வந்த சீமை போன்ற கதைகளை தழுவி சூழல் தேசியவாதம் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் இந்த இலக்கியங்களின் ஊடாக ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி வருகிறார்கள்.
எவ்வாறு இருந்தாலும் கூட எல்லா வகையான மலையக எழுத்துக்களிலும் மலைய மக்களுடைய தேசிய உணர்வு ஆங்காங்கு ஒவ்வொரு சிறு சிறு கூறுகளாக பயன்படுத்தப்பட்டு அல்லது பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றன. தனி கூறாக தேசியம் என்ற விடயம் வலியுறுத்தப்படாவிட்டாலும் கூட இவை எல்லாம் இணைந்துதான் ஒரு கலையாக்கம் பெற்று ஒரு கலைப்படைப்பாக எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு இதில் நான் சில அடிப்படையாக இலக்கிய நிலையிலிருந்து பேசவில்லை. இந்த இலக்கியங்களுடைய சாராம்சம் அல்லது ஓடுதளம் எவ்வாறு இருக்கின்றன, இந்த இலக்கியங்களுடைய மேலிருந்து பார்க்கின்ற பொழுது இது எவ்வாறு இந்த தேசிய நீரோட்டத்தில், அதாவது இலங்கையினுடைய சிங்களம், தமிழ், முஸ்லீம் ஆகிய 3 இனங்களும் வாழுகின்ற இந்த சூழ்நிலையில் மலையக சமூகம் எவ்வாறு தங்களை ஒரு தேசிய இனமாக நிலைநிறுத்துவதில் அல்லது நிறுவுவதில் இந்த இலக்கியங்கள் எவ்வாறு பயணித்து வந்திருக்கின்றன என்பதை ஒரு சாராம்சமாகவே முன்வைத்திருக்கின்றேன். இது குறித்து ஏனைய கேள்விகள் இருந்தாலும் நாம் பின்னர் கலந்துரையாடலாம். வாய்ப்புக்கு நன்றி.